உலகெங்கும் பரவி கிடக்கும் ஆன்மீக அன்பர்களே, ஜோதிட ஆர்வலர்களே, ஸ்ரீ குரு பகவான் யூடியூப் சேனல் நேயர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இன்று காண இருப்பது பரப வருடத்தின் மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வரவுகளும் உண்டு, செலவுகளும் உண்டு. இவர் 12ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, விரையாதிபதி, பூர்வ புண்ணியாதிபதி என்பதால் வரவுகளும் உண்டு, செலவுகளும் ஏற்படுத்தும். வரவுகளுக்குண்டான செலவுகள் உருவாகும். அதேபோல் பொருள் உண்டாகும், ஆபரணங்கள் உண்டாகும், ஆடை சேர்க்கை உண்டாகும். பொருள், ஆபரணங்கள், ஆடை சேர்க்கை இவைகளெல்லாம் இந்த சுக்கிரனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதேபோல் வாகன யோகமும் உருவாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மூணாம் இடத்தில் இந்த கேது அமைப்பு இருப்பதால் சில பல தடைகளை உண்டு பண்ணும். இந்த தடைகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு திறமை உண்டு. தடைகளை ஏற்படுத்தும். இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது தடைகளை ஏற்படுத்தும். அதேபோல் இவற்றை சமாளிப்பதற்கு அளவுக்கு இவர்களுக்கு திறமையும் உண்டு. அதேபோல் ஜென்ம ராசியில் குரு இருப்பதால், ஜீவனஸ்தானத்தில் சனி இருப்பதால் இவர்களுக்கு பணிச்சுமைகள் கூடும். செய்யக்கூடிய வேலைகளில் பணிச்சுமைகளும் அலைச்சல்களும் உருவாகக்கூடும். ஒரு நிறுவனத்தில் செய்யக்கூடிய ஊழியர்களாக இருந்தால், அதிகாரிகளாக இருந்தால், பணியாளர்களாக இருந்தால், தனக்கு மேல் உள்ளவர்களாலும் கஷ்டங்கள் உருவாகும். தனக்கு கீழ் உள்ளவர்களாலும் அவர்கள் தனக்கு கீழ் படியா நிலையும் உருவாகும். ஆகையால் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு எளிய பரிகாரம் என்னவென்றால், முருகனை வழிபட்டு வருவது, முருகனை வணங்கி வருவது, முருகன் கோவிலில் சென்று 6 நெய் தீபம் ஏற்றி வருவது தடைகளையும் கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யும். நண்பர்களே, அன்பர்களே, நாம் போடுகின்ற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரிய வேண்டுமென்றால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.